பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 2.5 ஆண்டுகள் விவாதங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து 1324 திருத்தங்களை எதிர்கொண்டு ஒரு அரசமைப்பு சட்டத்தின் முழு வடிவத்தை அந்த அரசமைப்பு சட்ட அவையிலே அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். இறுதி நாள் 26 நவம்பர் 1949. 26 நவம்பர் என்று சொன்னவுடன் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் சட்ட தினம். நம்முடைய பார் கவுன்சில் அதை சட்ட தினமாக கொண்டாடுகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு அதை அரசமைப்பு சட்ட தினமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த 26 நவம்பர் 1949 அந்த தேதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உணர்ச்சிகரமான ஒரு உரையை, இறுதி உரையை அந்த அவையிலே நிகழ்த்தும் போது 2 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அதை நீங்கள் கேட்க வேண்டும். எல்லாரிடமும் ஒரு செல்பேசி இருக்கிறது, எல்லாரும் ஆண்ட்ராய்ட் போன் இருக்கிறது. நீங்கள் கூகுள் பண்ணினால் அம்பேத்கர் உரை 26 நவம்பர் 49 கேட்க வேண்டும். 15 நிமிட உரை, மிக உணர்ச்சிகரமான உரை. அந்த உரையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 2 காரணத்தை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த அவையில் கம்யூனிஸ்டுகளை காணவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. இந்த அவையிலே சோசியலிஸ்டுகள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அனைத்தையும் அரசமைப்பு ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறார்கள். சோசியலிஸ்டும் கம்யூனிஸ்டும் இல்லாத ஒரு அவையில் காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள், முஸ்லீம் லீக் இருந்தார்கள், மகாராஜாவின் பிரதிநிதிகள் இருந்தார்கள், ஜமீன்தார்கள் இருந்தார்கள், பிரிட்டிஷ் அரசுடைய ஏஜென்ட்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த அவையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்கு ஒரு பக்கத்தில் நம் மீது ஆசை, இன்னொரு பக்கத்தில் நாம் இல்லையா என்ற வருத்தம், இன்னொரு பக்கத்தில் கோபம். ஆனால் அவர் சொல்கிறார்கள், இந்த அரசமைப்பு சட்டத்திலே நாம் அரசியல் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் நாம் விரைவில் அடையவில்லை என்றால் இந்த சட்டம் சுக்குநூறாக போய்விடும் என்று அந்த அவையிலே சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசமைப்புவாதிகள் அரசமைப்பு சட்டத்தை சுக்குநூறாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றிக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு மோடி ஷா அவர்கள் எந்த அரசமைப்பு சட்டத்தின் பதவியிலே ஏற்கும் பொழுது இந்த அரசமைப்பு சட்டத்தை நான் தூக்கி பிடிப்பேன் என்று சொல்லி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நுழைந்தார்களோ, அவர்கள் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நுழைந்தார்களோ, அதையெல்லாம் மறுதளித்து விட்டு இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் வேறு திசையை திருப்புவதை அவர்கள் வெகு வேகமாக செய்து வருகிறார்கள். அதனால் தான் தோழர்களே, நம்முடைய கடமை இன்றைக்கு மிக முக்கியமான கடமை. நாம் பெருமைப்படுகிறோம். 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டத்தை இன்றைக்கு தூக்கி பிடிப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே என்பதை நான் பெருமைப்படுகிறேன். காலதாமதமானால் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் 3 பகுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உங்களை எல்லாம் தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய பாட்டு, அதற்கு சங்கீத கலாநிதி சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். அந்த பாட்டை நீங்கள் முதலில் கேட்க வேண்டும். 2 நிமிடம் மணித்துளி தான் கேட்க வேண்டும். முதலிலே அந்த நூலை படி, இந்த படி என்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? நூலை படி, தமிழ் நூலை படி, தமிழ் நூலை படி, தமிழ் நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, முறைப்படி நூலை படி.
படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள் அல்லது வழக்கறிஞராக போகிறீர்கள். நீங்கள் நீதிமன்றத்திலே வாதாடும் பொழுது நீதிபதியை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. நீதிபதி கேள்வி கேட்கலாம், நீங்கள் உங்கள் வாதாட்டத்தில் கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. I will ask myself, Your Honor. I will ask myself, Your Lordship. நான் என்னையே நான் கேட்டுக்கொள்கிறேன், கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும். என்னிடம் சில வழக்கறிஞர்கள் சொல்வார்கள், எனக்கு ஏதோ புரியவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். I will ask myself. நான் சொல்வேன், நான் முட்டாள் இல்லை, நீங்கள் நேராகவே கேள்வி கேளுங்க, இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் தேவையில்லை என்று சொல்வேன். நான் இப்பொழுது உங்களிடம் சில கேள்வியை கேட்கப் போகிறேன். உங்களிடமிருந்து நான் பதிலை எதிர்பார்க்கவில்லை. வழக்கறிஞர்கள் போல கேள்வியையும் கேட்டு கேள்விக்கான பதிலையும் நான் சொல்ல போகிறேன். இந்த லைட் போடும். ஏன் படிக்க வேண்டும்? அப்பொழுதுதான் இடிக்க மாட்டார்கள். எதை படிக்க வேண்டும்? எதை படித்தால் இடிக்க மாட்டார்களோ அதை படிக்க வேண்டும். எதை இடிப்பார்கள், எதை இடிக்க கூடாதோ அதை இடிப்பார்கள். படிக்காமல் இருந்தால் இடித்துக் கொண்டே இருப்பார்கள். பிரார்த்தனை கூடங்களை இடிப்பது பாவம் இல்லையா? பாவத்தை பார்த்தால் எப்படி பாரத ரத்னா கிடைக்கும்? இடித்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? நேரில் பார்த்த சாட்சிகள் இல்லை, குற்றவாளிகளை அடையாளம் காட்ட முடியவில்லை, அனைவரும் தப்பிவிட்டார்கள். ஒருவருக்கு கூட தண்டனை இல்லையா? ஊபி முதலமைச்சர் கல்யாண் சிங் அவருக்கு ஒரு நாள் சிறை தண்டனை கொடுத்தார்கள். இந்த ரைசிங் அல்ல கோர்ட், இங்க வாங்க உட்காருங்க, கோர்ட் பெல் போக, அது ஒரு தண்டனை. அப்படி ஒரு தண்டனை விதிக்கப்பட்டது. அவருக்கு அது மட்டும்தான் தண்டனையா? அவர் யார்? நீதிமன்றம் தண்டிப்பதற்கு இங்கே வாருங்கள், நாங்கள் பத்ம விபூஷன் பட்டம் கொடுக்கிறோம் என்று பழக்கம் கொடுத்தார். பாரத ரத்னா ஒருவருக்கு, பத்ம விபூஷன் ஒருவருக்கு. நேற்று பத்திரிகையை பார்த்தால் மகாராஷ்டிராவிலிருந்து ராஜ்யசபாவில் ஒருவர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்றால் மசூரியின் மண்டபத்தை இடித்தவர். அவருக்கு இன்னைக்கு ராஜ்யசபா பதவி. இதுதான் நிறைவேற்றப்பட்டுள்ள வேண்டும். தவறானவற்றை படித்தால், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, படிப்பது ராமாயணம், இடிப்பது பிள்ளையார் கோயில். அதை மாற்றி சொல்லுங்கள், படிப்பது ராமாயணம், இடிப்பது பள்ளிவாசல் என்று சொல்ல வேண்டும். நாம் படித்தால் இடிப்பது நிற்கும். படிப்பை பார்த்து அச்சப்படுவார்களா? ஆமாம், சிலர் படிப்பதை பார்த்து அச்சப்படும் கூட்டம் ஒன்று இருக்கிறது. அச்சப்படும் கூட்டம் படிக்காதா? அதனுடைய தலைவர் 20,000 புத்தகங்களை படித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நூற்களை விட வலிமையான ஆயுதம் எது? அவர்களுக்கு அகப்பட்டது அகப்பாறை மட்டுமே. ஆனால் ஆட்சியை பிடித்து விட்டதனால் இப்பொழுது ஆயுதம் புல்டோசரும் கோக்லைன் மிஷின்களும் இருக்கிறது. கடப்பாறை வைத்து என்னவெல்லாம் செய்தார்கள். அவர்கள் சையில் சீக்கியது ஒரு வழிபாட்டு தலம். பிறகு என்ன செய்தார்கள்? கடப்பாறையை முழுகி கஷாயம் குடித்தார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்? பாரதியார் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டார்கள். பாரதியார் என்ன சொன்னார்? பள்ளி தலைமுறைக்கும் கோயில் ஒழுகுவோம். அதாவது பள்ளி வாசலை இடித்து விட்டு கோயில் கட்டுவோம் என்று அவர் சொல்லவில்லை. கோயில் இருக்கிற இடத்திலெல்லாம் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாரதியை ஒழுங்காக படிக்கவில்லையா? எதைத்தான் ஒழுங்காக படித்தார்கள்? மறந்துவிட்டேன், ஒன்றை படித்தார்கள், அதுதான் மனு தர்மம். அதையாவது கடைபிடிக்கிறார்களா? நன்றாக கடைபிடிக்கிறார்கள். குடியரசுத் தலைவரை கூட கோயில் தலைவர் அனுமதிக்கிறார்கள். எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். வரலாறு, புவியியல், நீதி, சட்டம், அரசியல் அனைத்தையும் படிக்க வேண்டும். எதை நினைவில் கொள்ள வேண்டும்? பாரதியார் சொன்னதை நினைவில் கொள்ள வேண்டும். என்ன சொன்னார் பாரதியார்? தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தண்ணீரால் இந்த பயிரை வளர்க்கவில்லை, தண்ணீரால் வளர்த்திருக்கிறோம்.
இந்த சுதந்திர பகையை யாரும் பறித்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருப்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு சின்ன டைகரேஷன். இந்த வரலாறை நாம் படிக்கும் பொழுது நாம் கண் எதிரே வரலாறு திருத்தி எழுதுவதை பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான். ஆனால் சில உண்மைகளை இந்த படத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதுதான் இந்த சொன்ன வசனத்துடைய ஆரம்பத்துக்கும். இந்த படம் முதல் படம். இந்த படம் ஆனந்த் பட்வர்த்தன் என்ற ஒருவர் எடுத்தார்கள். அத்வானியுடைய ரத யாத்திரையில் ஆரம்பித்து சோமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து அவர் அயோத்தி வரும் வரை ஒரு படம், மிக அருமையான படம். இந்த படத்தை தணிக்கை துறை அனுமதித்த பிறகும் பல இடங்களில் போடுவதற்கு அனுமதி இல்லை. சமீபத்திலே 22 ஜனவரி அன்று இந்த படத்தை JNU மாணவர்கள் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே போட முயற்சிக்கும் போது தடுத்தார்கள். ஹைதராபாத் நகரத்திலே 4 இடங்களிலே போடுவதற்கு தடுத்தார்கள். அப்படி இந்த படம் என்ன உண்மையை சொல்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட், அந்த ரதம் என்று சொல்வது ஒரு டொயோட்டா கார், அதை ரதமாக மாற்றிவிட்டார்கள். அந்த மகாபாரதம் அந்த டிவி சீரியல் வரும்போது அதே மாதிரி ஒரு ரதத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த ரதத்தை ஒட்டி திரிசூலமும் காவி துணிகளும் கட்டப்பட்டிருந்தது. 600 கிராமங்கள் குஜராத்திலே சென்றார்கள். அந்த சமயத்தில் குஜராத்துடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது வயசு 40. அத்வானி அவர்கள் போகக்கூடிய இடத்தில் அனைத்திலும் இதுதான் நீங்கள் வழக்கறிஞரால் கேள்வி கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் நடந்து 33 வருடங்கள் தான் ஆச்சு. இதெல்லாம் பரிந்திருப்பீர்கள். அவர் போகக்கூடிய இடத்தில் சொன்ன கருத்தை இதுதான். He portrayed the other Vishnu as a fight between Rama and the Mughal Emperor Babur and stated, no Hindu could live in peace until a temple had been built on the site of Babur. ஆக இந்த வழக்கு முடிவதற்கு முன்னால், எந்த நீதிமன்றமும் தீர்ப்பளிப்பதற்கு முன்னால் ஒரு முக்கிய அரசியல் கட்சியுடைய தலைவர் இந்த இடத்தில் நாங்கள் கோயில் கட்டுவோம் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். 22/10/1900 லல்லு பிரசாத் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அத்வானி கைது செய்யப்படுகிறார்கள். 1991 பொதுத் தேர்தலில் முதல் முறையாக பாஜக கட்சி 11% ஓட்டிலிருந்து 20% வருகிறார்கள். 85 நாடாளுமன்ற ஓட்டிலிருந்து 120 சீட்டு. உத்தரப்பிரதேசத்தில் மாநில ஆட்சியை கைப்பிடிக்கிறார்கள். 3 விதமான முன்னேற்றம். தேர்தலிலே அதிக வாக்கு, நாடாளுமன்றத்திலே அதிக எண்ணிக்கை, உத்தரப்பிரதேசத்திலே ஆட்சியை பிடிக்கிறார்கள். அப்பொழுது அத்வானி அவர்கள் முதல் முறையாக சொல்கிறார்கள், மக்களுடைய நம்பிக்கை எந்த சட்டத்தினாலும் தீர்க்க முடியாது, எந்த நீதிமன்றத்தாலும் தீர்க்க முடியாது சொல்கிறார்கள். அவர்கள் நீதிமன்றத்தை நம்பவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 1991 அவர்கள் நீதிமன்றத்தை நம்பவில்லை. எல்லா பிரச்சனைகளும் நீதிமன்றத்தால் தீர்க்க முடியாது என்று அறிவித்து சொன்னார்கள். The matter of faith cannot be resolved in court என்று அவர் அறிவித்தார்கள். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னார்கள் என்றால், எல்லாரும் செங்கல் அனுப்புங்கள். இங்கே கோயம்புத்தூர்ல என்ன கூட போச்சு. அருட்பிரகாச வள்ளலார் காந்தி நிலையம் வைத்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி மகாலிங்கம் கூட ஒரு லாரியில செங்கல் அனுப்புகிறார்கள் ஸ்ரீராம் என்று. எல்லாரும் அந்த செங்கலை அனுப்புகிறார்கள். உதவிக்கு ஆட்களை அனுப்புகிறார்கள், பணம் சேகரிக்கிறார்கள். அவர்கள் மசூதியுடைய கோபுரத்தில் ஏறிவிட்டார்கள். 6/12/1900 எந்த அரசு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களோ, எந்த மசூதி என்ற வழிபாட்டு தலம் இராணுவத்துடைய துணை இராணுவத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கிறதோ அந்த மசூதியிலே அந்த மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறேன். இந்த மிசூரி அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு தரைமட்டமாகிவிட்டது. அது மிச்ச சொச்சம். இந்த இடத்தில் தான் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவோம் என்று சொன்னார்கள். இதுதான் ராமர் பிறந்த இடம் என்று சொன்னார்கள். ஆனால் ராமர் பிறந்த இடம் நேபாள் என்று நேபாள அரசாங்கம் சொல்கிறார்கள். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க ராமாயணம் புராணம் சொன்னா ஒரு டீச்சரை கர்நாடகாவில் நேற்று சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பசங்க கிட்ட சொன்னாங்க, இது புராண கதை, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இனிமேல் வரலாறு எப்படி மாறுகிறது என்பதை பார்க்கணும். அடுத்தது, அந்த சமயத்தில் இடிக்கப் போகிறார்கள் என்று சொன்ன போது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது. கல்யாண் சிங் முதலமைச்சராக இருந்தவர்கள் நீதிமன்றத்திலே வரவழைத்து ஒரு உறுதிமொழி வாங்கினார்கள். என்னுடைய ஆட்சியை இடிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன்.
அவர் என்றைக்கு உறுதிமொழி போட்டாரோ அன்றைக்கே இடிச்சாச்சு. நீதிமன்றம் அவரை அவமதிப்பு வழக்கில் ஈடுபடுத்தி 20,000 ரூபாய் அபராதம் பற்றி 1 நாள் சிறை இங்கே உட்காந்துட்டு நீங்கள் எழுதி போக சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு லிபரான் கமிஷன், லிபரான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர், அவர் கமிஷனாக இருந்தார். ஒரு கமிஷன் எவ்வளோ நாள் நடக்கும்னா பார்த்து எவ்வளோ நாள் நடக்கும்? 16 வருஷம். அவர் 14 வருஷம் அவங்க எஸ்பிஜியோட போயிட்டு வருவார். அவர் பாட்டு இஷ்டம் நடத்துறாரு. 399 சிட்டிங்ஸ், 1029 பக்க அறிக்கை 2009 வெளியாகுது. அதில் என்ன சொல்றாருன்னா, இது தன்னிச்சையாக நடைபெற்ற செயலோ அல்லது திட்டமிடாத செயலோ அல்ல என்று சொல்கிறார்கள். இந்த மசூதி இருக்கப்பட்டது திட்டமிட்டது, அது தன்னிச்சையாக நடக்கவில்லை, வேண்டுமென்றே நடத்தப்பட்டது என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு தொடரப்பட்டது. சிபிஐ குற்றவாளியாக யார் இருக்கிறார்கள் என்றால் வாஜ்பாய் இருக்கிறார்கள், அத்வானி இருக்கிறார்கள், முரளி மனோகர் ஜோஷி இருக்கிறார்கள், எல்லாரும். கல்யாண் சிங்கும் அதில் குற்றவாளி. ஆனால் கல்யாண் சிங் அப்பொழுது உத்தரப்பிரதேச அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஆகவே கல்யாண் சிங்கை ராஜஸ்தான் கவர்னராக அவர் நியமிக்கிறார். நம்ம ரவி மாதிரி ரவி தான் பேசுறாரு. நீங்க படிக்கணும் 361 ஆர்டிகல் என்ன போட்டிருக்கா? No criminal proceedings whatsoever shall be instituted, continued against the president or the governor of a state in any court during his term of office. அவர் ஆளுநராக இருக்கும்போது எந்த கிரிமினல் சிவில் வழக்கும். அதனால்தான் இன்றைக்கு ரவி அவர்கள் சட்டமன்றத்தை அவமதித்த பிறகும் அவர்களால் உரிமை பிரச்சனை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இந்த இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் ராஜஸ்தான் கவர்னர். ஆனால் கவர்னர் போஸ்ட் 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு திருப்பி வந்துதான் அவர் தோற்று திருப்பியும் வந்தார்கள். அப்பொழுது 32 எதிரிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள். சாட்சி இல்லை, போதுமான சாட்சி இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். நம்ம எல்லாம் போட்டோவை பார்க்குறோம். ஒவ்வொரு போட்டோவிலையும் இருக்கிற ஆளுங்களை பிரேம் பண்ணி இந்தியாவில் யாருக்கு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுது கண்டுபிடித்திருக்கார்கள். நீங்கள் ஏற்றி பேப்பரை பாருங்கள். ஒருவர் இடிக்கக்கூடிய கடப்பாறைகள் இருந்த ஒருவர் இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்திருக்கிறார். எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த போட்டோவை பார்த்தா தெரியும், முடிஞ்சு தெரியும். போட்டோவை ஓட முடியாது. நாம் கண்ணால் பார்த்ததை, நாம் தொலைக்காட்சியில் பார்த்ததை, ஊடகத்தில் பார்த்ததை அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எல்லாரும் விடுதலை. ஸ்பெஷல் கோர்ட், சிறப்பு நீதிமன்றம் சொன்னார்கள், இது திட்டமிட்ட செயல் அல்ல, எதேச்சையாக நடந்தது. அதாவது எடப்பாடி வெற்றிமானோட எதேச்சையாக நடந்தது. எடப்பாடிக்கு மல்லிவாசல் என்ன வேலை சொல்லுது? நீங்க வந்து கமண்டலமோ ஒரு நல்ல கங்கை ஜலமோ எடுத்து போனா பரவாயில்ல. ஆனால் நீங்க எடப்பாடி எடுக்கும் போது எப்படி அது திட்டமிட்ட செயல் அல்ல என்று சொல்கிறீங்க? தெரிந்து கொண்டு கல்யாண் சிங் இந்த சமயத்தில் உடல்நிலையிலாக இறந்து விட்டார்கள். இறந்த பிறகு அவருக்கு போஸ்ட்மஸ் அவார்டு, மறைவுக்கு பிறகு என்ன கொடுக்குறாங்க? பத்ம விபூஷன். ஒருத்தர் பாரத ரத்னா, அடுத்தது பத்ம விபூஷன் 2022 இவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாரு. ஏன்னா அவங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு ஏதாவது நம்ம அங்கீகாரம் செய்யணும். நாம் முன்னால், நம்முடைய முன்னால், நம் கண் முன்னால் வரலாறு திருத்தப்படுகிறது. வரலாற்று குற்றவாளிகள் எல்லாம் இன்றைக்கு வெகுமதி அளிக்கப்படுகிறார்கள். சட்டம் தெரிந்தவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளும். மற்றவங்க என்ன சொல்லலாம். நாம் இதுக்கு உணர்ச்சி பற்ற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சட்டம் மாற்றி எழுத முடியுமா? நாம் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்தால் என்ன வேணா செய்யலாம். அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த கேஸ் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்லேருந்து அலகாபாத் ஹைகோர்ட் 3 நீதிபதிகள், 3 நீதிபதிகள் 2 பேர் ஒரு தீர்ப்பு, ஒருத்தர் ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு மேல் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல் அப்பீல் வருகிறது. உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் விசாரிக்கிறார்கள். 5 நீதிபதிகள் அவர்கள் விசாரிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தலாம். மீடியேஷன் குரூப். யார் மீடியேஷன் குரூப்னா, நம்முடைய நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா அவர்கள், ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவங்க அப்பா வந்து இங்கே தான் மாவட்ட நீதிபதியாக இருந்தார்கள். Clearly indicate that faith and belief that Hindus was the birthplace of Ram was in the 3-dome structure mosque which was constructed at the Janmastan. It was likely during the British period the grilled walls was constructed, dividing the walled premises of mosque into inner courtyard and outer courtyard. Grilled iron wall was constructed to keep Hindus outside the grilled iron wall, outside the court wall. In view of the construction of the iron wall,
The worship and puja started in Ramchabudra in the outer courtyard. Since suit of 1885 was seeking permission to construct the temple in the Samudra, where worship was permitted by the British authority. Faith and belief of the Hindus, as depicted by the evidence of record, clearly established that the Hindu believed that at the birthplace of Lord Ram, the mosque was constructed and 3-dome structure is the birthplace of Lord Ram. The fact that Hindus were by constructing iron wall, dividing the mosque, kept outside the 3-dome structure, cannot be said to be alter their faith and belief regarding the birthplace of Lord Ram. The worship of Ramchabudra in the outer courtyard, symbolic worship of Lord Ram, who believed to be born in the premises. It is thus concluded on the conclusion that faith and belief of Hindus since prior to the construction of mosque and subsequent thereof has always been the Janmasthan, is a place where Babri Masjid has been constructed, which faith and belief is proved by documentary world evidence discovered. இந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் எல்லாம் படிக்கணும். 1000 பேராகிராஃப் இருக்கு, படிக்கணும். ஆனால் ஒரு விசித்திரம் என்னன்னா, இதை எழுதியக்கூடிய 5 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்து. ஆனால் யார் எழுதுனான்னு தெரியாது. It is a unanimous but anonymous verdict. படிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் வந்து லாயர் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படிச்சிருக்கீங்க, லிமிடேஷன் ஆக்ட் படிச்சிருக்கீங்க, பாஸ் பண்ணி தான் வக்கீல் ஆகிருக்கீங்க. ஆனால் இந்த ஜட்ஜெல்லாம் அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. வழக்கு தொடுத்தது சொத்து உரிமை பற்றிய வழக்கு. சொத்து யாருக்கு சொந்தம் என்பதுதான் வழக்கு. ஆனால் அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறார். உலகத்தில் எந்த நீதிமன்றமும் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை இதுதான், ஆகவே தீர்ப்பு என்று சொன்னது கிடையாது. ஆனால் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த நீதிபதிகள் ராமாயணத்தை படிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த நீதிபதிகள் அதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பை எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு சாயங்காலம் டெல்லி ஒரு ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. 5 நீதிபதிகள் பெரிய காரியம் செஞ்சுட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எழுதுறது பரவாயில்ல. ஆனால் அவர்கள் எழுதிய தீர்ப்பு சட்டப்படி சரியா தவறா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் இல்லை. ஏன்னா நம்மளால் போய் தீர்ப்பு எழுத முடியாது, ஆனால் விவாதிக்கலாம். தீர்ப்பு தவறு என்று சொல்லலாம். நாம் நக்கீரன் பரம்பரை முக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல் 65 12 வருடங்களில் உங்களுடைய சொத்தில் ஒருவர் இருந்து ஆக்கிரமித்து அவருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உங்களுடைய உரிமை பறிபோகும். You lose law of prescription, adverse possession என்று சொல்வார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களால் அவர் மீது எந்த வழக்கம் தொடர முடியாது. அப்போ ஆக்கிரமிப்பாளருக்கு தான் சொத்தா, ஆனால் உங்களுக்கு வழக்கு போடக்கூடிய அதிகாரம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய சட்டம். இந்த சட்டம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டம். நம்ம நாட்டில் 12 வருடம், இங்கிலாந்து நாட்டில் 12 வருடம், அமெரிக்காவில் 14 வருஷம். ராமாயண காலத்தில் இந்த சட்டம் இருந்ததா என்றால் இருந்தது. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. கைகை தசரதியிடம் 2 வரம் கேட்கிறார். என்ன வரம்? வயசாகி போச்சு, 2வது 3வது பொண்டாட்டி கேட்டு சொல்கிறார்கள். கல்யாணம் ஆன புதுசில் அவர் பர்மிட் பண்ணிடுறாரு. 2 வரம். என் பிள்ளையை ராஜாவாக்கணும், முதல் பிள்ளையை காட்டுக்கு அனுப்பணும். அவர் வழியில் ஒன்றும் பண்ண முடியல. சரி, அப்போ இருக்கிற அந்த அந்த உறவு நாள் சரின்னு சொல்லிவிடுகிறார். கடைசியாக ராமரும் பரதனும் லட்சுமணன் வளர்ந்து பட்டாபிஷேகம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் கைகையை சொல்கிறார்கள் தசரதியிடம், எனக்கு கொடுத்த வரம் என்ன ஆயிற்று? ஆனால் அப்பாவுக்கு வந்து பையன்கிட்ட காட்டுக்கு அனுப்ப மனசு இல்லை, நீயே போய் சொல்லு என்று சொல்கிறார்கள். இதை கம்பன் மிக அழகாக வர்ணிக்கிறார்கள். கைகை ராமனை வர சொல்கிறார்கள், தன்னுடைய அக்கா பையனை வர சொல்கிறார்கள். அந்த ராமனிடம் சொல்கிறார்கள், ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதரே ஆள, அந்த கடல் சூழ்ந்த எல்லா இடமும் பரதனுக்கு தான். நீ போய் நீ என்ன பண்ணணும்? ஜடாமுடி போட்டு தவசுக்கு போகணும். முனிவரா ஒற்றுந்த முனிவரம் தாங்களை தவம் மேற்கொண்டு பூமி வெண்கானம் மெல்லி புண்ணிய தாடிய முன்னாள் அட்டாணி சந்திரன் பராசரன் அவர்கள் எங்கள் கல்லூரிக்கு வந்தார்கள். எங்கள் கல்லூரியில் அவர் பேசும்போது இந்தியாவுடைய பாரம்பரியம், இந்தியாவுடைய புராணம், இந்தியாவுடைய கலாச்சாரம், அதையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சட்ட கருத்துக்கள் இருந்தது. அவர் எங்களுக்கு சொன்னார்,
லா ஆஃப் அட்வர்ஸ் பொசிஷன் ராமாயணத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லி இந்த மேற்கோள் காட்டினார். அவர் தான் இப்போ போய் வாதாடுறார் வேற விதமா. அவர் எவ்வளோ விஷயத்தை வாதாடிக்கா நான் பேசல. ஆனால் ஒன்று இது உண்மை என்றால் 14 ஆண்டுகளில் ஒருவர் சொத்துரிமை இழந்து விடுவார்கள் என்பது உண்மை என்றால் 500 ஆண்டுகளாக பள்ளிவாசல் நடத்தும் போது எந்த உரிமைகளை பெற்று நான் கேட்கவில்லை. அப்போ எந்த லா ஆஃப் லிமிடேஷன் அப்ளை ஆகும்? 500 ஆண்டு நம்பிக்கையா அல்லது 500 ஆண்டு அந்த கையடக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்ந்தோம்? நீங்கள் கேட்கவில்லை. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். பக்கத்தில் கட்டிக்கலாம், பின்னாடி கட்டிக்கலாம். அவர்கள் கேட்டதே பின்னாடி கட்டுவதற்காக கேட்டார்கள். திடீரென்று சொன்னார்கள் ராமங்களாம் போட்டார்கள். ஆனால் ஒரு சொத்துரிமை வழக்கு இன்றைக்கு நம்பிக்கையான வழக்காக மாறும்பொழுது நம்முடைய சட்ட வரையறையை மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளும். நாம் எந்த சட்டத்தின் பேர் நாம் உறுதி எடுக்கிறோமோ, எந்த சட்டத்தின்படி நம்முடைய கட்சிக்காரர்கள் இதெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் மாற்றி பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கை என்று சொல்லும்போது சிறுபான்மையான மக்களுடைய நம்பிக்கை என்ன ஆகும்? அதற்கும் நம்முடைய தலைமை நீதிபதி சொல்கிறார்கள், the majority will have it, minorities will be heard என்று சொல்கிறார்கள். பெரும்பான்மை எடுத்துக்கொள்வார்கள், சிறுபான்மையை கேட்போம். நீங்க வந்து சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான் லாஸ்ட் கிளாஸ் என்று சொல்வார்கள். இந்த படம் இதைத்தான் நான் சொல்றேன். இந்த படத்தை நீங்க ரசித்து பார்க்கணும். அத்வானி அவர்கள் பேசிய பேச்சையெல்லாம் இந்த படத்திலே அவர்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த படம் இன்றைக்கு சட்டப்பூர்வமான தணிக்கை பெற்ற படம், மிக அற்புதமான ஒரு படம். இப்போ வந்து 1947 நம்ம வந்தாச்சு, சூழல் பெற்றாச்சு, புது நாளாயிருக்கு. ஆனால் அந்த படத்துடைய இயக்குனர், பட தயாரிப்பாளர் சொல்கிறார்கள், 1947 இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாக தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மத அடிப்படைவாதம் இந்தியாவுடைய ஜனத்தொகையை பற்றி கொண்டிருக்கிறதுனால் அதுதான் மிகப்பெரிய ஆபத்து, அதுதான் இந்த சமூகத்தை பழக்கக்கூடிய ஒரு செயல் என்று அவர் சொல்லி அந்த படத்தை ஆரம்பத்தில் சொல்கிறார்கள். அடுத்தது இப்போ நீங்கள் வந்து அயோத்தியாவுக்கு போறீங்க, போனால் நம்ம பிசி கபீர்தாஸ் ஒட்டர் ரோடு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் கட்ட விட்டு, எல்லாத்தையும் பெரிய கட்ட விட்டு பெரிய பெரிய சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய சிலை. இந்த முதல் மீடியேட்டர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்பொழுது திடீர்னு பத்திரிகையில் அவரோட கூப்பிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. It is a dream coming true for 5 centuries of people have waited for this. It is correcting the wrong that had happened 5 years back என்று சொல்கிறார். ஒரு வழக்கை சமாதானம் பேசுபவர்கள் அல்லது ரெண்டு பக்கம் காம்ப்ரமைஸ் பண்ண போறவங்க வழக்கில் எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இருக்கிறார். ஆனால் இவர் வந்து 500 வருஷ கனவு நிறைவேறிவிட்டிருந்தால் இவர் எப்படி சமாதானம் போயிருக்க முடியும்? அல்லது சமாதானம் போன போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ளும். இன்னொரு சமாதானம் பேச அவருக்கு இந்த அரசியல் சட்டத்தில் நாம் நம்பிதான் இது இருக்கக்கூடிய மத சார்பற்ற தன்மை என்பதை உண்மை என்று சொன்னால் இந்த மாதிரி கூட்டை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிலைமை இதுதான். எல்லாம் வந்து கை ஷேக் பண்ணுங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு அவங்க வெஜிடேரியன், இன்னைக்கு நோம்பில் இருக்காங்க, அதனால் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டு நெக்ஸ்ட் நேரம் எங்கே போகணும்னு பார்த்துங்க. உண்மை அதுதான். இன்னைக்கு எத்தனை வழக்கறிஞர்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். அரசியல் சட்டம் உண்மை என்றால் ஏன் அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது? இன்னொரு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். ராம் மந்திர் அல்ல, ராம் ராஜ்யா என்று சொல்கிறார்கள். கோயில் கட்டுவது பிரச்சனை இல்லை, ராமராஜ்யத்தை நீங்கள் கூட்டால் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்கிறார்கள். அதுதான் அறம் பார்த்த ஒரு அரசாங்கம் இருக்க முடியும். இதை நீங்கள் படிக்கணும். இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை வர பாபர் மசூதி இடித்த பிறகு இப்படி பல பிரச்சனைகள் வெளியில் வரலாம் என்ற நிலையில் நாடாளுமன்றம் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த புதிய சட்டத்துடைய 3வது பிரிவில் no person shall convert any place of worship of any religious denomination or any section thereof or different section thereof of the same religion. ஏதாவது ஒரு வழிபாட்டு தலம் இருந்தால் அது ஒரு பிரிவினருக்கோ அல்லது உறுப்பினர்களுக்கோ மட்டும் சொந்தமாக இருந்தால் அதை வேறு யாரும் எந்த வழியிலும் மாற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சட்டம் தேவைப்பட்டது. ஏனென்றால் ராமர் கோயில் ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு.
அடுத்தது வேற வேற பிரச்சனைகள் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த சட்டத்தை 5 நீதிபதிகள் முழுவதும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சட்டத்தை ராமர் ஜென்மபூமி வழக்கு மட்டும்தான் விதிவிலக்கு, மீதி எந்த கோயிலுக்கும் விதிவிலக்கு கிடையாது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சட்டம் இருக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு நாம் நடைமுறையில் என்ன பார்க்கிறோம் என்றால், வாரணாசியிலே அந்த விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதி, மதுராவிலே கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் இருக்கிற மசூதி எல்லாமே எங்களது தான் என்று சொல்கிறார்கள். இதை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்று வந்தவர், இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர். அவர் என்ன சொல்றாரு, நாங்க கேட்கறதே 3 தானே, கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். 1 அல்ல 3. Ayodhya face injustice. When I speak of injustice, I speak of injustice that took place 5,000 years ago. Pandavas too face injustice. Adityanath said again, relating to Mahabharata. At that time, Krishna went to Kauravas and sought for 5 villages. Keep the rest with you. Krishna told us, Duryodhana, wo bhi de nagisa, Ashish Samaj ki ye na sahi. ஒரு ஊசியமனை படிப்பார். சட்டப்பத்திரத்தை மட்டுமல்ல, பௌதிகத்தை படித்துவிட்டு வருவார். அவருக்கு 85 வயசு இருந்தார். நம் அண்ணத்தியார் தவறு. நான் பல வழக்கறிஞர் கூட்டத்திலே சொல்வேன், we don't need a 6-pack body, we need a 6-ounce brain which should be kept sharp. சத்தியமத்தமான உடல் தேவையில்லை, இந்த மூளையை நீங்க ஷார்ப்பா வச்சா எல்லா ஜட்ஜும் வருவோம். அதுதான் உண்மை. நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரே ஒரு உண்மை, எனக்கு கொடுத்த தலைப்பு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, நான் 10 நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒரு வழக்குடைய 50வது ஆண்டை கொண்டாடுகிறோம். தீர்ப்பை கொண்டாடுவார்கள், ஒவ்வொருத்தரும் அவங்க பிடிச்ச தீர்ப்பை கொண்டாடுவார்கள். நேற்று எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வந்தது, நம்ம சந்தோஷமா இருக்கும். வேற ஒரு தீர்ப்பு வந்து நமக்கு சந்தோஷம் போயிடுது. இன்னைக்கு நம்முடைய எல்லா உறவும் நீதிமன்றத்தை ஒட்டி இருக்கிறது, மக்களும் நீதிமன்றத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கு 13 நீதிபதிகள் விசாரித்த கேசவானந்த பாரதி என்ற வழக்கை நீங்கள் முதலில் தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் படிக்கணும். முன்ன மாதிரி நாங்கள் போய் லைப்ரரியில் கேட்டால் அந்த புக் இல்லைன்னு சொல்லுவோம். அவர் எப்போ திரும்புவதோ அப்போதான் கிடைக்கும். 2 புத்தகம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன எந்த கேஸ் வேணா பார்க்கலாம், அடுத்த நிமிஷம் பார்க்க முடியும். நீங்கள் படிக்க வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன், எதை படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு கேசவானந்த பாரதி கேஸ் என்றால், கேசவானந்த பாரதி ஒரு சாமியார். அந்த சாமியாருடைய மடம் கேரளாவில் வடக்கு எல்லையில் எழுநீர் மடம் என்று ஒரு மடம். அந்த மடாதிபதிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த மடத்துடைய நிலம் கேரள அரசால் கையகப்படுத்தப்பட்டது. அவருக்கு நிலத்தை கொடுத்தது இஷ்டம் இல்லை. எந்த லேண்ட்லார்டும் நிலத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நில கையெழுப்பு சட்டம் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. பொது காரியத்தை முன்னிட்டு நிலத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர் தன்னுடைய மடத்துடைய நிலத்தை எடுக்கக்கூடாது என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். கேரள உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டார்கள். கேரள அரசுடைய நில சீர்திருத்த சட்டம் செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் மதத்திற்கு விதிவிலக்கு அளித்தது. தமிழ்நாட்டிலே விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியிலே 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நில உற்சவம் தொடரப்பட்டது. டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் 71ஆம் வருடம் 70ஆம் வருடம் அதை 15 ஸ்டாண்டர்டாக குறைந்தார்கள். ஆனால் மடங்களுக்கும் கோயில்களுக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கேரளாவில் கொடுக்கப்படவில்லை. இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு கேரளாவில் உச்சநீதிமன்றம் சென்றது. அவர்கள் சொன்ன வாதம் என்னவென்றால், சொத்து உரிமை என்பது அடிப்படை உரிமை. சொத்தை பறித்துக் கொண்டால் அடிப்படை உரிமையை பறித்துக் கொள்வீர்கள். அதற்கு மாற்றாக அரசாங்கம் சொன்னார்கள், நாங்கள் உங்களுடைய சொத்துக்கு மார்க்கெட் சந்தை நிலவரப்படி என்ன மதிப்போ கொடுத்து விடுகிறோம், உங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்லை. அதற்கு நாங்கள் வட்டியும் கொடுக்கிறோம், அதற்கு ஆறுதல் பரிசாக சொலாசியம் என்று கொடுக்கிறோம். அப்படி சொல்லும்போது சொத்து அடிப்படை உரிமை என்று, இந்த சொத்து அடிப்படை உரிமை என்பதை இந்திரா காந்தி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மாற்றிவிட்டார்கள். சொத்து உரிமை அடிப்படை உரிமை அல்ல. ஆனாலும் இப்பொழுது 304A என்ற பிரிவில் அவருடைய சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முறையான நடைமுறைகளை கையாள வேண்டும். No person shall be deprived of his property except by the procedure established by law என்று சொல்லிட்டார். உங்களுடைய சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு முறையான நடைமுறை கையாளும். இந்த வழக்கு கேசவானந்தி போர்க்கப்பட்ட மட்டுமல்ல, பல மாநிலங்களிலும் வந்த பல வழக்குகளும் சேர்ந்து இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது.
இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கு அன்றைக்கு பல்வேறு சிறிய நீதிபதிகள் அமர்வு அளித்த வழக்கெல்லாம் சேர்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய மொத்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 13 நீதிபதிகள் கேசவானந்த பாரதி மற்ற இதர வழக்குகளை விசாரித்தார்கள். 13 நீதிபதிகள் விசாரித்த பிறகு பல நாட்கள் நடந்த விசாரணையின் பிறகு 6 பேர் ஒரு பக்கம், 7 பேர் ஒரு பக்கம். அது நம்ம கையில் இருக்கிற கட்டப் போகிற மாதிரி 6-6. அதில் 7வது ஓட்டு போட்டவர்கள் அவருடைய பக்கம் ஜெயிக்கும். அவர் 7வது ஓட்டாக இருந்தாலும் அது வின்னிங் மார்ஜின் என்று சொல்வார்கள், அல்லது டிசைடிங், அதாவது டில்டிங் ஃபேக்டர் என்று சொல்வார்கள். அப்படி சாயக்கூடிய பக்கத்தில் வழக்கு வெற்றி பெற்றது. 7 நீதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 7 நீதிபதிகள் அவருடைய தீர்ப்பில் இந்திய அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமைகளை அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தலாம். அடிப்படை உரிமையாக இருந்தாலும் திருத்தலாம், ஆனால் அடிப்படையான கட்டமைப்பை மாற்ற முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be altered by the parliament சொல்லிட்டாங்க. நமக்கு முதல்ல ரொம்ப கோபம் வந்தது. அந்த சமயத்தில் பொது உரிமை கட்சிகள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால், நாடாளுமன்றம் தானே பெருசு, அப்ப நாடாளுமன்றத்துக்கு சட்டத்தை திருத்த முடியாதா, அது எப்படி அடிப்படை கட்டமைப்பு என்று சொல்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் அந்த நீதிபதிகள் அவருடைய தீர்ப்பில் அடிப்படை கட்டமைப்பு என்றால் அதுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய உதாரணங்கள் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் எக்ஸாம்பிள், we are not exhaustive. எங்களுக்கு தெரிஞ்சதே நாங்கள் சொல்கிறோம். இதற்கும் மீறி அடிப்படை கட்டமைப்புகள் நிறைய இருக்கலாம். The basic structure of the constitution என்னவென்றால், first அரசமைப்பு சட்டத்தின் மேலாளர், the superiority of the constitution, அதைத்தான் நாம் இங்கே சொல்கிறோம். இந்த மாநாட்டுடைய தீம் அரசமைப்பு சட்டம் தான் மேலாதிக்க செலுத்த வேண்டும், அதை நாம் அழிக்க விட மாட்டோம். The superiority of the constitution is the first. இரண்டாவது, அரசின் குடியரசு மற்றும் ஜனநாயகம், the democratic and republic form of the government, அதை யாரும் மாற்ற முடியும். நான் தான் இனிமேல் உங்களுடைய தலைவர், ஒரே தலைவர், ஒரே தேசம், அது நடக்காது. இது ஜனநாயக குடியரசு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை யாராலும் மாற்ற முடியாது. மூன்றாவது, அரசமைப்பு சட்டத்தில் மத சார்பின்மை, the secular fabric of the Indian constitution, the federal structure of the constitution. சில பேர் இது வாதாடுகிறார்கள். நம்ம ரவி கூட சொல்றாரு, எங்க ஃபெடரல்ங்கிறாங்க, இட்ஸ் யூனியன் கவர்மெண்ட் என்று சொல்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு சரியாக ஒன்றிய அரசு என்று சொல்கிறார்கள் என்றால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் அங்கே யூனியனாக இருக்கிறது. ஆகவே தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be changed என்று சொல்கிறார்கள். ஐந்தாவது, இந்த மெஜாரிட்டி ஜட்ஜஸ் கூட சொல்லிட்டாங்க. மேலும் 2 நீதிபதிகள் அரசின் வழிகாட்டி நெறிமுறை கொள்கைப்படி ஒரு சேவநல அரசை உருவாக்குவதற்கான ஏற்பாடு, the directive principle of state policy which is lead to a welfare state in this country என்பதை சொல்லியிருக்கிறார்கள். டைரக்டிவ் பிரின்சிபிள்ல மக்களுடைய நன்மைக்காக பல்வேறு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நீங்கள் இந்த சேவநல அரசை உருவாக்க வேண்டும். அடுத்தது, the integrity and the unity of the nation, இந்த நாட்டுடைய ஒருமைப்பாடு, அதனுடைய ஒற்றுமையை யாரும் குறைக்க முடியாது சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் இதற்கு முன்னால் வந்ததில்லை, இதற்கு பின்னால் வருமா என்று தெரியாது. ஆனால் 13 நீதிபதிகளுடைய தீர்ப்பை இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது 15 நீதிபதி விசாரிக்கணும். இப்போ 34 பேர் இருக்காங்க, சில பேர் ஆமாஞ்சாமிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் மாற்றுவதற்கு தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு சரியான நிலைப்பாடு. இந்த அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொள்பவர்கள் இதையும் ஒத்துக்கொள்வார்கள். இந்த நாடு இப்படித்தான் இருக்க வேண்டும். நாங்கள் ஜனநாயக குடியரசு தான், we are not a theocratic state. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். நாம் 75 ஆண்டுகளாக இந்த அரசமைப்பு சட்டத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த அரசமைப்பு சட்டத்தில் 103 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த அரசமைப்பு சட்டம் இருக்கிறது. நம்முடைய துணை கண்டத்தில் இன்னும் 5 நாடுகள் இருக்கிறது. மாலத்தீவு, சென்னை நாடு இருக்கிறோம். அங்கே இப்போ வாலி விதைப்படுகிறார்கள். பாலராமர் கோயில் வச்சு பாலராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரண்ய காந்தம் போட்டாங்க. ஆரண்ய காந்தத்தை தான் வாலிய ராமர் வந்து மறைந்திருந்து கொள்றாரு. இப்போ மாலத்தீவு அந்த குடியரசுத் தலைவருக்கு ஆபத்து. ஏனென்றால் இந்திய ராணுவம் வெளியே போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதனால் அவருக்கு குறி வைக்கிறாங்க, நம்ம போல. ஆனால் இன்றைக்கு வங்கதேசத்தில் ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கிறது.
அந்த அரசமைப்பு சட்டத்தை 73ஆம் வருடம் உருவாக்கும் பொழுது நம்முடைய சட்ட நிபுணர்கள்லாம் போய் சொன்னாங்க. அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி அங்கே ஒரு சுப்ரீம் கோர்ட், அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி மிஸ்டர் சௌத்ரி என்ற அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அந்த தலைமை நீதிபதி 13 நீதிபதிகள் அடங்கிய ஒரு தீர்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டது 2 வருடங்களுக்கு முன்னால். அந்த தீர்ப்பெல்லாம் அதுக்கு பின்னாடி போல தீர்ப்பை கொடுத்த பிறகு சாயங்காலம் அவருக்கு வீட்டுக்கு போக முடியல, நேராக ஏர்போர்ட்டுக்கு போனார். ஆஸ்திரேலியாவுக்கு பிளேன் பிடிச்சி போயிட்டார். ஆஸ்திரேலியாவில் அவன் ரொம்ப மோசமான கவர்மெண்ட், யாரையும் உள்ள வருவான். இன்னைக்கு கூட பல இலங்கை அகதிகள் ஆஸ்திரேலியாவை சுற்றி இருக்கிற எல்லா விதமான தீவுகளிலும் ஒரு கேம்பில் வச்சிருக்காங்க. ரொம்ப மோசமான முறையில் உலக இன்டர்நேஷனல் கோர்ட் அதை விசாரித்து வருகிறார்கள். ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் என்ன சொன்னான் சௌத்ரி கிட்ட, நீ தலைமை நீதிபதி உங்கள் ஊரில் தான், எங்கள் ஊரில் வேணால் ஒரு வாரம் எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டோம். இப்பொழுது அவர் கேரளா மாநிலத்தில் கேரளா நாட்டிற்கு சென்று அகதியாக இருக்கிறார். ஒரு தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அந்த நாட்டில் இருக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை உருவாகினால் அந்த ஊருடைய அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்கிறது தெரிந்து கொள்ளும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் ஸ்ரீலங்கா பார்த்தீங்க, புத்த மத நாடு, அவங்களே அறிவிச்சாங்க 5 வருஷத்துக்கு 7 வருஷமா இருக்கலாம் என்று அவர்கள் சட்டத்தை திருத்துகிறார்கள். பாகிஸ்தானில் இன்றைக்கு மார்ஷல் ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது. இந்த ராணுவ ஆட்சி விரோதமாக இன்னைக்கு இம்ரான் ஜெயித்தாலும் அவருடைய கட்சி சட்டவிரோதம், சுயேட்சையாக ஜெயித்தாலும் அவரை ஆட்சிக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் இல்லை. யார் ராணுவம் சொல்கிறதோ அவரைத்தான் ஆட்சிக்கு அனுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த பாகிஸ்தான் நாட்டில் ஒருவர் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டத்தின்படி அவர் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு வார்த்தை, நான் ராணுவ ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறேன். ராணுவ ஆட்சியை ஏற்றுக்கொண்ட பிறகு அரசமைப்பு சட்டத்துக்கு என்ன வேலை ஒன்று கிடையாது. அங்கே ராணுவம் தான் ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த ராணுவத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார்கள். நீங்க படிக்கணும். ஃப்ரம் தி கிளாஸ் ஹவுஸ் என்று ஒரு புத்தகம், அருமையான புத்தகம். சஜத் அலி ஷா என்ற அவருடைய பெயர். அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒரு முக்கியமான தீர்ப்பை பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் வழங்க வேண்டிய நிர்பந்தம். அவர் அதுக்கு முந்தைய தினம் கராச்சிக்கு சென்றிருக்கிறார். கராச்சியிலிருந்து விமானம் ஏறி அவர் இஸ்லாமாபாத்துக்கு வர வேண்டும். ஒரு அரை மணி நேரம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வர தூரம். அவருடைய விமானம் மேலே பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று விமான பயணிக்கு ஒரு உத்தரவு வருகிறது. விமானம் லாகூருக்கு திருப்பிப்படுகிறது. அவர் அன்னைக்கு இஸ்லாமாபாத் போக முடியாது, தீர்ப்பு வராது. அடுத்த நாள் அவர் ரிட்டையர் ஆக போறாரு. எப்படி ராணுவம் அந்த உத்தரவை கொடுத்தது ராணுவத்துடைய தலைமை அகம். அவர்கள் முடிவு செய்கிறார்கள், நீ தீர்ப்பு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, உன் பிளேன் இஸ்லாமாபாத்தில் இறங்குமா இறங்காத. இப்படி நம்முடைய அண்டை நாடுகள், நேபாளத்தை பற்றி நான் சொல்லவில்லை, பல்வேறு குழப்பங்கள் நடந்தாங்க. அதையெல்லாம் மீறி நமது நாட்டில் 75 ஆண்டுகள் இந்த சட்டம் திறமையாக செயல்பட்டு வருகிறது என்றால் அதுக்கு ஒரே காரணம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று ஒரு ஜீவிதரசு இந்த நாட்டுடைய அரசுக்கு என்று மக்களுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்தார்கள். நம்முடைய முதல் வரி எந்த அரசமைப்பு சட்டத்திலும் இல்லாத வரி. We the people of India give ourselves this constitution to constitute this country into a sovereign, socialist, democratic, secular government. இந்திய மக்களாகிய நாம் இந்தியாங்கிற வார்த்தை இருக்கு. இப்போ திடீர்னு சில பேர் பாரதம் பாரதம் அரசமைப்பு சட்டத்துடைய 1வது பிரிவில் இந்தியா ஒரு எல்லாம் பேர் வச்சாச்சு. இந்தியாவோட பேர் என்ன? 1வது பிரிவு பாருங்க, இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா தட் இஸ் பாரத் என்றால் இந்தியா என்கிற பாரத், பாரதம்னு சொல்லலாம், இந்தியான்னு சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு கூட்டணியில இந்தியான்னு பேர் வச்சோன்னு எல்லாத்தையும் அழிடா, இனிமேல் எல்லாம் பாரதம் தான். நம்மளுடைய பீனல் கோடு கூட பாரதிய சான்றிதழ் சட்டமாக தான் மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த பாரதம் வச்சா மாறி போயிடுமா? சட்டம் மாறிடுமா? கிடையாது. பாரதம் சொன்னா அதனால என்ன ஒன்றும் கிடையாது. பேர் இந்தியா தட் இஸ் பாரத் என்று சொன்னால் இந்தியாவும் சொல்லலாம், பாரதம் சொல்லலாம். ஆனால் 2024 தேர்தலில் இந்தியாவா பாரதமானு முடிவு பண்ண அது ஞாபகம். இந்தியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு தான் ஓட்டு போடணும். வேற எந்த டவுட் இருக்கலாம்.
நாம் எதுவும் நடக்க தேவையில்லை. உண்மையிலே நான் சொல்கிறேன், பாரதமா இந்தியா என்ற கேள்வி வந்தால் தூக்கத்தில் கூட சொல்கிறேன், we the people of India என்ற அம்பேத்கர் டவுட்டே கிடையாது. இந்தியா தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த 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 கேசவானந்த பாரதி கேஸ் ஏன் முக்கியம் என்று சொன்னால், மத சார்பற்ற குடியரசு என்பது there is no compromise. That is what India is all about. இந்த செகுலரிசம் அல்லது சோசியலிசம் என்ற வார்த்தை தேவையில்லை என்று சுப்பிரமணிய சுவாமி ஒரு கேஸ் போட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட் நடக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியாது. அவர்கள் சோசியலிசம் வேண்டாம், செகுலரிசம் வேண்டும் என்று சொன்னாலும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பார்த்தால் அது மதசார்பற்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு என்பது தெரியாது. அது ஒன்றும் அந்த வார்த்தையிலே நான் எனக்கு நீங்கள் பேர் வைக்கிறதுனால எனக்கு உயிர் இருக்கு, எனக்கு உடம்புல சக்தி இருக்கு என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அத்வானி அவருடைய பேச்சை கேட்கிறீர்கள். The people's fate cannot be decided by the court என்று சொல்லியிருக்கிறார். இப்போ யூபி மினிஸ்டர் சொல்லி இந்த கேசவானந்த பாரதி கேஸுக்கு உயிர் வேண்டும், அதுதான் அடிப்படை உரிமை. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காசியில் சில இந்து துறவிகள் ஒரு மாநாடு போட்டாங்க. இந்து துறவிகள் மாநாடு போட்டு ஏதாவது ஆன்மீக விஷயம், ஆன்மீக விசாரம் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை, இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி விவாதிக்கிறார்கள். அவர்கள் ஒரு மாற்று அரசியல் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாற்று அரசியல் சட்டத்துடைய பெயர் இந்தியா என்பது இந்து ராஷ்டிரம். அப்போ சிறுபான்மையினர் மைனாரிட்டி அவங்க எங்கே போவாங்க? அவங்க வேணா இங்கே இருந்துக்கிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டோம், காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போட்டோம், ஓட்டு போட முடியாது. சிறுபான்மையினருக்கு ஓட்டு இல்லை என்று அந்த அரசியல் சொல்கிறது. அந்த துறவிகள் இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள், இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் மக்களிடம் எடுத்து செல்வோம். அதனால் தான் நான் சொல்கிறேன், நீதிமன்றத்தில் கேசவானந்த பாரதி வழக்கு மாற்றப்படாவிட்டாலும், நீதிமன்றத்தின் மூலம் அவர்கள் அந்த திருத்தத்தை கொண்டு வராவிட்டாலும், மக்களுடைய நம்பிக்கை என்ற அடிப்படையில் மக்களை ஏமாற்றி இந்த அரசியல் திட்டத்தை தூக்கி எறிவதற்கான ஒரு சதி திட்டத்தை நாம் பார்க்கிறோம். 75 வருஷம் நெருக்கடிகளாக வந்தது. அரசியல் சட்டத்தில் இருக்கிற அடிப்படை உரிமைகளெல்லாம் தள்ளி வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தின்படி, அந்த நெருக்கடியின்படி இன்றைக்கு அறிவுஜீவிகள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நான் நேரம் கல்வி நான் முடித்து விடுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நமக்கு கிடைத்த பேராயுதம் அரசியல் சட்டம். அதை விளக்கிய கேசவானந்த பாரதி, அவர் பேர் சாமியார் சாமியார் போட. ஆனால் வழக்கவே தீர்ப்பு மக்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய தீர்ப்பு. இன்றைக்கு அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது என்று சொன்னால் இந்த அரசியல் சட்டத்தை நாம் ஏற்றி பிடிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு முறையும் மக்களிடம் செல்லும் பொழுது இந்த அரசியல் சட்டம் தான் நமக்கு தேவை என்று சொல்றேன். நான் கடைசியாக ஒன்றே சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் மேட்ச், நிறைய பேர் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்க. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்சு லண்டன்ல நடக்கிறது. அந்த மேட்ச் ராத்திரி எல்லா பசங்களும் போய் இப்போ வேடி பார்க்குறாங்க. மேட்ச்சு டிராவில் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஜெயிக்கல. எப்படி? யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோக்கணும். ஒருத்தர் ஹீரோ, ஒருத்தர் வில்லன். நம்மளால டிராவெல்லாம் ஏற்றுக்க முடியாது. உடனே எல்லா நடுவர்களும் சேர்ந்து, அம்பையர்லாம் சேர்ந்து, பழைய புஸ்தகத்தெல்லாம் பார்த்து, சரி ஆளுக்கு 3 ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். 3 ஓவர், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிச்சது. கடைசி நேரத்தில் அந்த விளையாட்டு ஆரம்பித்த பிறகு, போட்டி ஆரம்பித்த பிறகு அங்கே திருத்தங்களை கொண்டு வந்து புதிதாக 3 ஓவர் கொடுத்து மேட்சை முடிச்சாங்க. கடைசியில் எதிர்பார்த்தது போல் இங்கிலாந்து தான் ஜெயிக்கும். ஏன்னா அவங்க எப்பயுமே அழுகுறி ஆட்டம் தான் விளையாடுவார்கள். இட்ஸ் அ கேம் ஆஃப் பவுல் கேம். அவர்களுக்கு அது தெரிஞ்சது. நம்ம நாட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் அது முக்கியம் இல்லை. அந்த மேட்ச் முடிகிற டயத்தில் 2 மணி, காலையில் 2 மணி நம்ம பசங்கள்லாம் போய் கூகுளில் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ரூல் மாற்றலாமா கூடாது, அப்படி ரூல் இருக்கா இல்லையா பார்க்குறாங்க. எதுக்காக தேடுகிறார்கள் என்றால், இந்த மேட்சில் இருக்கக்கூடிய முடிவை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு விளையாட்டில், விளையாடக்கூடிய விளையாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டின் விதிகளை மாற்றும் போது அச்சம் கொண்ட நம்முடைய இளைஞர்கள் ஒரு நாட்டுடைய விதி மாற்றப்படுகிறது. கூகுளில் பார்க்குறாங்களா, டேட்டா கேட்குறாங்க, ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் நம்ம வேலை விட்டு நம்ம உண்டு எடுத்து செல்கிறோம். இந்த
இந்த இந்த மாதிரியான ஒரு போக்கு, ஒரு விட்டேத்தியான போக்கு என்று சொல்வார்கள், ஒரு இன்டிஃபரன்ஸ், இதை நாம் மாற்றுவதற்கு இளைஞரிடம் முயற்சிக்கிறது. இந்த நாடு, என்னுடைய விளையாட்டு, இந்த அரசமைப்புடைய அரசியல், இந்த அரசமைப்பு சட்டத்தின் படிதான் நடக்க வேண்டும். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், the constitutionalists are destroying the constitution, the communists are upholding the constitution. நமக்கு கிடைத்த பேராயுதம் இந்த அரசியல் சட்டம், அதனுடைய விளக்கம் கேசவானந்த பாரதி. ஆகவே கேசவா அந்த தீர்ப்பை நாம் ராமான்னு கூப்பிட வேண்டாம், கேசவா என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லி